ஒருவருடைய மதிப்பு எதில் இருக்கிறது? ஒரு சிறுகதை. தையற்காரர் ஒருவர் தன்னுடைய கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகே அமர்ந்து அவர் செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு புது துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளப்பான கத்திரிக்கோலால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்திரிக்கோலை காலருகே போட்டுவிட்டு துணியை தைத்தலானார். துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி வைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது, ஆனா அதை அலட்சியமா காலடியில போடுறீங்க. ஊசி சிறியது, மலிவானது, அத தலையில பாதுகாப்பா வச்சிருக்கீங்களே, ஏன் என்று கேட்டான். நீ சொல்வது உண்மைதான்ப்பா. ஆனா கத்திரிக்கோல் அழகானதாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனா ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை கொண்டு அல்ல.